நாகை மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்காலில் கடந்த 27ஆம் தேதி எல்லை தாண்டியதாக கூறி தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக நாகை மீனவர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 7 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் 700க்கும் மேற்பட்ட விசை படகுகள், 3000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் மீன்பிடி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு சவரன் 63,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,970 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியை பொறுத்தவரை 5வது நாளாக விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் 1 கிராம் 108 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள் ஆகியவற்றிற்கு சொந்தமான கடைகளுக்கு கொரோனா ஊரடங்கு காலத்தில் செலுத்தப்பட்ட வாடகையை திரும்ப பெற்றுக்கொள்ள வியாபாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் முதல் செப்டம்பர் வரையிலான வாடகை கட்டணங்களை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்து வசூலிக்கப்பட்ட வாடகையை 3 வாரங்களில் திருப்பித் தர தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.